அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று அமாவாசை. நல்ல ஒரு புதிய முயற்சிகளை செய்யலாம். அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால சுப காரியங்களை தவிர்க்கிறது நல்லது. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவை இது வரைக்கும் பார்க்காதவங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய லைவ் வீடியோஸ் டெய்லி 3:15 வந்துக்கிட்டு இருக்கு. மதியம் ஷார்ட்ஸ் பல விதமான ஷார்ட்ஸ்கள் வந்துகிட்டு இருக்கு. அதையும் பார்த்து பலனடைகிறது நல்லது. இன்று பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்தீங்கன்னா 14/7/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி அமாவாசை திதி பகல் 3:15 வரைக்கும் இருக்கு. முன்னோர்களுக்கு திதி கொடுக்க ஏற்ற ஒரு நாள். அதுக்கு பிறகு பிரதம திதியா இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் காலை 2:52 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. அதாவது மிதுன ராசியில சந்திரனும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:49க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும். நல்ல நேரம் காலையில 7:45 முதல் 8:45 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை 3:27 இருந்து 5:03 வரைக்கும் இருக்கு. இது சூரிய உதயத்தோட கணக்கு. யமகண்டம் காலையில 9:02 இருந்து 10:38 வரைக்கும் இருக்கு. குளிகை பகல் 12:14 இருந்து 1:51 வரைக்கும். அமாவாசையில செய்யக்கூடியது புது நிலவுல, அதாவது இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய செயல்களை தவிர மற்ற நல்ல செயல்கள் வேண்டாம். புதிய முயற்சிகளை செய்யலாம். புனர்பூச நட்சத்திரத்துல ஸ்ரீமந்தம், புதுமனை புகை, இடத்திற்கான வழிபாடு, பதவி ஏற்க, காது குத்த, கல்வி துவங்க, திருமணம், வண்டி ஏற, வண்டி வாகனம் வாங்கறதுக்கு விற்கிறதுக்கு, சாந்தி முகூர்த்தம், குழந்தை வேண்டி சடங்கு செய்யறதுக்கு ஏற்றது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு சிந்தனை, ரிஷப ராசிக்கு உதவி, மிதுன ராசிக்கு பக்தி, கடக ராசிக்கு கவலை, சிம்ம ராசிக்கு நிறைவு, கன்னி ராசிக்கு விருத்தி, துலாம் ராசிக்கு பாராட்டு, விருச்சிக ராசிக்கு பரிசு, தனுசு ராசிக்கு சுகம், மகர ராசிக்கு நன்மை, கும்ப ராசிக்கு அனுகூலம், மீன ராசிக்கு வெற்றியாயிருக்கு. இன்றைய நாள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சாதகமாகவும் பலன் தர விதமாகவும் அமையும். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆரம்பிக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. காலையிலேயே நல்ல நியூஸுகள் வரும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். உங்ககிட்ட இருக்கிற உறுதி, தைரியம், நம்பிக்கை நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் கூட பிறந்தவங்களோடையும் பெற்றோரோடையும் ஆதரவு இருக்குது. நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட எல்லா விதத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. நல்ல ஒரு பலன் தர விதமாக எல்லா விதமும் நாள் சாதகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சுபகாரிய விஷயங்கள் வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பசங்களை மூலியமா சுப செய்திகள் வந்து சேரும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கூடும். பெரிய மனிதர்களோட ஆதரவால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும். இன்று அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உங்களோட இலக்குகளை முடிக்கிறதுக்கு போதிய அவகாசம் கிடைக்கும். உங்களோட முகம் பிரகாசமாக இருக்கும். பல ஆச்சரியங்களை காணக்கூடிய ஒரு நாள். வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களுக்கு திறமை பாராட்டப்படும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சில விஷயங்கள் நடக்கும். ஆதாயம் தர நாளாகவும் இருக்குது. மகிழ்ச்சி தர நாளாகவும் இருக்குது. உற்சாகமாக உங்களோட வேலைகளை செய்வீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ஆர்வம் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. துணைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவீங்க. அவங்களோட செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக வாய்ப்புண்டு. வெளியில் போய் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புண்டு. காதலர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இன்று அதிர்ஷ்டம் நல்லாவே இருக்குது. பண விஷயத்தில் உங்களோட தரத்தை மேம்படுத்த முடியும். எதிர்கால வளம் நலன் குறித்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிறந்த பலன் தர விதமாக முக்கியமான முடிவுகள் பணம் சம்பந்தமாக எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உற்சாகமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்குது. பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய
நாளாக இருக்குது. செய்கிற செலவுகள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளாக இருக்கலாம். கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வீண் பிரச்சனைகளை தவிர்ங்க. பேச்சில் நிதானம் தேவை. அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களை நீங்களே தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் எதுவும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக பேசும்போது ஜாக்கிரதை. இன்று குடும்பத்தினரோட ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் விஷயமா எடுக்கிற முயற்சிகளுக்கு பெரியவங்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் ஓரளவுக்கு இருக்குது. நண்பர்களோட உதவியால் பண கஷ்டம் தீர்றதுக்கு பதிலாக அதை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சின்னதாக பதட்டத்தோடயே இருப்பீங்க. எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இல்லை. கூட வேலை செய்கிறவங்களோட சூடான விவாதம் வாக்குவாதம் ஏற்படும். பணிகளில் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று 2 பேருக்குள்ளேயும் புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. சூழ்நிலைகளை பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைய நாளில் தேவை. முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளில் நிதானமாக பார்த்து பேசிங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இல்லாமல் போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு கம்மியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் கையில் இருக்கிற பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். உங்களோட அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பண இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வீண் விரயங்களை தவிருங்க. பண இழப்பை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சாப்பாட்டில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்கள், நல்ல ஒரு ஆதாயம் தர விதமாக சில விஷயங்கள் நடக்கும். சில விஷயங்களில் நிதானமும் பொறுமையும் தேவை. முடிஞ்ச அளவுக்கு நாளை கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறதும் திட்டமிட்டு கொண்டு போகிறதும் எல்லா விதத்துலேயும் பயனுள்ளதாக இருக்கும். சில காரியங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். நாளை மகிழ்ச்சியாக உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது. வரவு இருக்கும். கூட போகிறதும் கூட ஒற்றுமை ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. தொழிலில் போட்டி பொறாமைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்ல. வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறன்ற பேரில் விரயங்கள் ஆகலாம். கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை குறைச்சிட்டிங்கன்னா மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எந்தவித நெகட்டிவான எண்ணம் இல்லாமல் நாளை பாசிட்டிவாக கொண்டு போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களால் பாசிட்டிவாக எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுன்ற நம்பிக்கை உங்ககிட்ட இன்று அவசியம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை நம்பிக்கையோடு மேற்கொள்வீங்க. தடைகள் இருக்கும், ஆனால் அதை சமாளித்து உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சி மட்டும் இருந்தால் போதும். பாதிப்புகள் இல்லாமல் நாள் போகும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட வித்தியாசமான அணுகுமுறை துணைக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்கும். புரிதல் வேணும். புரிதலை வளர்க்குறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நாளை அமைதியாகவும் பிரச்சனை இல்லாமையும் கொண்டு போகிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்குது காரணமாக செலவுகளை கட்டாயத்துக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க இயலாது. கடன் வாங்காமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல் மற்றும் சளி போன்ற தொல்லைகள் இருக்குது. பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். பதட்டங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு மனசில் பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் சில விஷயங்களில் செய்யக்கூடிய காரியங்களில் கூட பயத்தோடு நிற்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வேலைகள் நிலுவையில் நிற்கலாம். செய்ய வேண்டிய காரியங்கள் தவறுகள் ஏற்படலாம். பதட்டம் இல்லாமல் உங்களை நீங்களே உற்சாகமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. தன்னம்பிக்கை ரொம்பவே அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாள். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளை உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. ஆடம்பர பொருட்கள் சேர்க்கையால் சேமித்து வச்ச கையிருப்பு குறையும். உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் மகிழ்ச்சி அளித்தாலும் கவனமாக இருங்க. பிரச்சனைகளை சந்திக்காமல் பார்த்துக்கோங்க. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. சில பதட்டம் காரணமாக சில சௌகரியங்களை இழக்கிற மாதிரி இருக்கும். உங்களை சகஜமாக வச்சுருக்க பாட்டு கேளுங்க, கோயிலுக்கு போங்க, சினிமாவுக்கு போங்க. அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைகளை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் போதாது. அது திட்டமிட்டு கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் காணப்படும். அது துணைக்கிட்ட வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை குறைஞ்சி தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உங்களோட பணப்பற்றாக்குறை துணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிப்படுற மாதிரி இருக்குது. ஜாக்கிரதை. காதலர்கள் இன்று பணம் இல்லைன்னா வெளிப்படையாக மனசு விட்டு சொல்லி பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று கையில் குறைஞ்ச அளவே பணம் இருக்குது. ஆனால் குடும்பத்தினருக்காக பணம் செலவு செய்ய கட்டாயம் அதிகமாக இருக்குது. விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்குங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல ஜாக்கிரதை. பணம் சம்பந்தமாக எந்த முடிவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிற்று வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சாப்பாட்டில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நாள் உங்களுடையது. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது. குறிப்பாக பணவரவு நல்லா இருக்கும். அது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் உங்களை நீங்களே உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஈடுபடுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கு பிரமிப்பாகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்று உங்களுடைய நாள் நீங்கள் செய்கிற விஷயங்களில் எல்லா விதத்துலையும் அனுகூலமான பலன்கள் உண்டு. வளர்ச்சியும் வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கூட இருக்கிறவங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கும். வேலை செய்கிறவங்க உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று எல்லா விஷயமும் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும். தன்னம்பிக்கை அதிகரித்திருக்கிறது காரணமாக உங்களோட வளர்ச்சிகள் அதிகமாக சாத்தியப்படும். இன்றைய நாளை மகிழ்ச்சியோடு அனுபவித்து ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். இனிமையான தருணங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்று வேலையை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. சிறப்பான செயல்பாடுகள் அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இனிமையாக பேசி பழகுவீங்க. நேர்மையாக இருப்பீங்க. குடும்பத்தில் முன்னேற்றம் குறித்து பயனுள்ள விவாதம் நடக்கும். காதலர்களும் உங்களோட எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. சிறப்பான நாள். ஜாலியாக கொண்டாடலாம். மகிழ்ச்சியான தருணங்கள் இனிமையான தருணங்கள் நல்லாவே பகிர்ந்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பந்தமாக இன்று நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக தான் இருக்குது. வங்கி இருப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சிறப்பான நாளாக இருக்கிறனால பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கலாம். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தில் நல்லா பராமரிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உற்சாகமும் நிறைஞ்சிருக்கும். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி தர மாதிரி வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி தான் நாள் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. செய்ய வேண்டியதை தானாக செய்யுங்க. அது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நீங்கள் செய்கிற காரியங்களில் உங்களோட ஈடுபாடு ஆர்வத்தோடையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியோடையும் செய்வீங்க. அனுகூலமான பலன்கள், வளர்ச்சிக்கான பலன்கள், நல்ல ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான பலன்கள் நிறையவே இருக்குது. இன்று வியாபாரத்தில் லாபம் நல்லாவே இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் இருக்கும். ஆனாலும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சுமூகமாக முடியும். வீண் செலவுகள் செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். இன்று உங்களோட விருப்பங்கள் நிறைவேற்றுற வகையில் பணிகளை செய்கிற செயல்களை எல்லாமே நல்லாவே இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்ல பலனை தரும். நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீங்க. உங்ககிட்ட நகைச்சுவை உணர்வு நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாணவர்கள் உங்களோட குணங்களை அறிஞ்சு உங்களை பாராட்டக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு குறைந்த நேரத்தில் உங்களோட வேலைகளை விரைவாக செஞ்சு முடிப்பீங்க. கூட வேலை செய்கிறவங்களோட கவனத்தை ஈர்க்கும். உங்களுக்கான தனி பாணி அமைச்சு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நாளை சிறப்பாக கொண்டு போகலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு காதல் உணர்வை வெளிப்படுத்தி உங்களோட மகிழ்ச்சியான மனநிலையை அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நாள் முழுக்க இனிமையாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் காதலர்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை கண்டிப்பாக உண்டு. வேலையில் வளர்ச்சி இருக்கிறதுனால அது ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக முதலீடுகள் செய்ய ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால உங்கள் மகிழ்ச்சியும் ஆற்றலும் நல்லாவே இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை.
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தோட தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. செய்ய வேண்டிய வேலைகள், காரியங்கள் நிறைய இருக்கு. நிறைய இடத்துல அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க செய்யற செயல்களுக்கு கொஞ்சம் பலன்கள் தாமதமாகவும், தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. குறிப்பா பெற்றோரோடையும், குழந்தைகளோடையும் வாக்குவாதம் இல்லாம பார்த்துக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட தன்னிலை மாறாம, தன்னிலை இழக்காம பார்த்து நாளை கொண்டு போறது நல்லது. இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராக தான் இருக்கும். தேவையில்லாத செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. வியாபாரத்துல மந்த நிலை ஏற்பட்டாலும் வியாபாரம் பாதிப்பு இருக்காது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நெருக்கடிகள் குறையும். நண்பர்கள் உதவுவாங்க. உங்களோட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. பலன்கள் கலந்து காணப்படும். எல்லா விஷயத்தையும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டியது அவசியம். அதிர்ஷ்டம் என்று எதிர்பார்க்க வேண்டாம். சாதகமா இல்லை. உங்களோட முயற்சி தான் உங்களுக்கு பலனையும் நல்ல ஒரு நாளையும் கொடுக்குற மாதிரி இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒப்புக்கிட்ட வேலையை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு நல்ல ஒரு திட்டமிட்ட செயல்பாடும் கவனமாகவும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாகவும் விவேகமாகவும் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட ஏதோ ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. பேசுறத தவிர்த்துருங்க. நாளை அமைதியாக கொண்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை கொண்டு போகிறது நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கம்மியாக தான் இருக்குது. பணப்புழக்கம் இல்லை, வரவு கம்மி. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். இன்று நாளை கையில் இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தோல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. நிதானமா எந்த ஒரு பிரச்சனையை வந்தாலும் அமைதியா பொறுமையா புத்திசாலித்தனமா சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது. அது வேலை செய்யற இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் உங்களோட அமைதியும் பொறுமையும் ரொம்பவே அவசியம். மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத வலியோ கவலைகளோ இருக்கலாம். மனசங்கடங்கள் அதிகமா இருக்கு. சூழ்நிலைகள் அதுக்கு சாதகமா இருக்கு. உடல்நிலை மந்தமா இருக்கும். வேலை பளு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம தலையிடாம இருக்கிறது நல்லது. இன்று பதட்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால எல்லா விஷயத்திலையும் அமைதியா இருங்க. சிறந்த இசை கேட்கறது, சினிமாவுக்கு போறது, வெளியில போறது உணர்ச்சி வசப்படாம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். முக்கிய முடிவுகள் எதுவும் இருந்தா எடுக்காதீங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகள் சிறப்பாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா உங்களோட பதட்டம், உங்களோட கலக்கம், உங்களோட மனவேதனைகள்னால வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்கிறவங்களோடையும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்குது. பய உணர்வு இருக்கிறதுனால தொணக்கிட்ட அதை கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டுவீங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அதை தவிர்த்துறது நல்லது. அமைதியாக இருங்க, ஒதுங்கி இருங்க. முடிஞ்சால் தனிமையில் இனிமை காண்றது நல்லது. காதலர்கள் சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட பண தேவைகளை பூர்த்தி செய்ய ஏற்ற ஒரு நாளாக இல்லை. வரவு கம்மி, ஆனால் விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில கட்டுப்பாடுகள் பண விஷயத்தில் இருக்குது. செலவுகளை கண்காணிங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. கால் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதத்துலேயும் சாதகமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் மகிழ்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் நீண்ட நாள் விருப்பங்கள், அதே நேரங்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் துணைக்கூட நல்ல ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பசங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்.
நண்பர்கள் மூலியமா சுப செய்திகள் வந்து சேரும். தெய்வ வழிபாடு, கோயிலுக்கு போறது இன்று நல்லாவே உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நாளை பொறுத்தளவுக்கு உற்சாகமா மகிழ்ச்சியா இருப்பீங்க. புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. இன்று உங்களோட செயல்கள்ல எல்லாமே சரியா செஞ்சு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தோட விசேஷங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை சிறப்பாக கையாண்டு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சிகரமாக நாளை கொண்டு போகலாம். உங்கள் மனசில் நல்ல ஒரு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட வேலைகளும் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு பேரும் பாராட்டும் எடுப்பீங்க. திறமைகளை நிரூபிப்பீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள் கண்டிப்பாக வெளியில் போவீங்க. தொணக்கூட நல்ல ஒரு விருந்து விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சிறந்த ஜோடிங்கிற மாதிரி நாள் அமைப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாலியாக நாளை கொண்டாடுங்க. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குது. வரவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முதலீடுகள் செய்யலாம். நல்ல ஒரு பலன் தர விதமாக சாதகமான பலன்கள் நாளில் இருக்கிறதுனால சிறப்பாகவே அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. தெளிவான மனநிலை, ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போடையும் எல்லா விஷயத்திலையும் ஆதாயம் பார்க்கறதுனால உங்களை நீங்களே ஆர்வத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு அழகா பிளான் பண்ணி செஞ்சு முடிச்சிருவீங்க. சாதகமான பலன்கள் இருக்கு. உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கும். பொருளாதாரம் சிறப்பா இருக்கு. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபகரமான பலன்கள் உண்டு. சுப காரியங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். வெளியூர் பயணங்களால அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்கால வளர்ச்சிக்கு இன்றைய நாள் சிறப்பா இருக்கு. திட்டமிட்டு செயல்படுங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல முடிவுக்கு வரும். அதே நேரம் திருமணம் போன்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு. இன்று உங்ககிட்ட மனசுல நல்ல ஒரு சமநிலையான கருத்து இருக்கு. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். மகிழ்ச்சியா உற்சாகமா நாளை கொண்டு போங்க. இந்த ஒரு நாள் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை சுமூகமாக செஞ்சு முடிப்பீங்க. கடினமான வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. அதுவும் பாராட்டுக்குரிய விதமாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலை, உங்களோட புதிய யுக்திகள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக அமையும். வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட இனிமையான உணர்வு நல்லாவே துணைக்கிட்ட காட்டுவீங்க. நேர்மறையான எண்ணம் துணைக்கிட்ட மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் அன்னுனியும் ஏற்படுத்துவீங்க. அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியா இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. காதலர்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு. உங்ககிட்ட கையில் கணிசமான தொகை இருக்கு. அதனால வங்கி இருப்பும் சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாள். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிகுந்த நம்பிக்கையும் ஆற்றலும் நிறைஞ்ச நாளாக இருக்கறனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டாடுங்க. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இல்லை. கலவையான பலன்கள் தான் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. அடுத்தவங்ககிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் பண்ணாதீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் அடுத்தவங்க பெரியவங்களால் கொஞ்சம் முன்னேற்றமோ முடிவுக்கோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் உறவினர்கள் மூலியம் வீண் செலவுகள் ஏற்படலாம். பணப்பழக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் டென்ஷன் ஆகும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதுல உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா மறைமுக எதிரிகள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இன்று புதிய தொடர்புகளை ஏற்படுத்துறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. ஆனால் இன்று உங்களோட முயற்சிகளில் கவனமாகவும் சிந்திச்சு செயல்படுறதும் நம்பிக்கை நல்லது. தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளில் பதட்டம் இல்லாமல் திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. கூட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அவங்களோட ஆதரவு இருந்தால் நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். யார்கிட்டையும் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்குங்க. கணவன் மனைவி காதலுக்குள்ள இன்று முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான அணுகுமுறை துணைக்கிட்ட தேவை. துணையோட உறவை பராமரித்து அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் காதலர்களுக்கும் இது பொருந்தும். ஜாலியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க. அமைதி காக்கிறது நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு இருக்கு, ஆனா செலவுகள் அதிகமா இருக்கும். பொறுப்புகள் காரணமா வீண் விரயங்களோ இழப்புகளோ ஏற்படாம பார்த்துக்குங்க. பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டத்தினால தலைவலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுத்தாலே போதும். ரிலாக்ஸா இருங்க. யோகா செய்யறது நல்லது. மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கலக்கத்தோட தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரங்களில் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கிறதும் ஜாக்கிரதையா சூழ்நிலைகளை சமாளிக்கிறதும் நல்லது. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வோ பய உணர்வோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதுல சில நல்லதுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா உறவினர் வழியில நல்ல செய்தி வரும். அதே நேரம் அவங்களால பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்யற இடத்துல கூட வேலை செய்யறவங்க கூட ஒற்றுமையா இருந்தீங்கன்னா நல்லது. இன்று நாளை பொறுத்தளவுக்கு தொழில் விஷயமா எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நாளை அமைதியா கொண்டு போங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்காம இருக்கிறது நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லை. உங்களோட தினசரி செயல்களை செய்யறது கூட கடினமா உணர்வீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துருங்க. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு நாளை அமைதியா கொண்டு போறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடைகள் இருக்கும். ஜாக்கிரதை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. இன்று நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை முன்னுரிமைப்படி நல்ல ஒரு திட்டமிட்டு கவனமாக செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. வேலையில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் பயம் தொணக்கிட்ட கோபத்தையும் எரிச்சலையும் காட்டாமல் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. குழப்பத்தை தள்ளிட்டு மனசு விட்டு தெளிவாக பேசுறதும் அமைதியாக பேசுறதும் நல்லது. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி சீரியஸ் ஆக்காதீங்க. காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பண தேவைகள் ரொம்பவே இருக்குது. அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். செலவுகளை கொஞ்சம் கண்காணிங்க. இல்லைன்னா கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் தொல்லைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பலவீனமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்தீங்க. உங்கள் ராசிக்கு எப்படி இருந்தது பலன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ராசிக்கு பலன் நல்லா இருந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. லைவ்ல வர விருப்பம் இருக்கிறவங்க லைவ்னு மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4-5 ஷார்ட்ஸ் வருது. லைவும் ஒரு முறை கம்பல்சரி வருது. அது சூழ்நிலைகளை பொறுத்து ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது. ஆனால் இப்போல்லாம் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதில் ஒரு சின்ன சின்ன கேள்விகளுக்கான பதில்கள் சொல்லப்படும். இப்போ வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் உங்கள் உதவியால் அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ உங்கள் சுய வாழ்க்கை மேம்படுறதுக்கு உங்களோட சுயஜாதகம் தான் முக்கியம். நடக்கிற தசாபுக்தி கோச்சாரம் கிரகநிலைகள் மாற்றங்கள் அதே நேரம் உங்களோட சுயஜாதக கிரக நிலைகளை வச்சு பார்க்கும் போது தான் உங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போறதுன்னு பலன் தெரியும். உங்களோட வாழ்க்கை மேம்பட. நன்றி, வணக்கம்.